بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقال نبينا صلى الله عليه وسلم السفر قطعة من العذاب يمنع أحدكم طعامه وشرابه ونومه சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் பின்பற்ற இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே ஒரு பூர்ணத்துவ மார்க்கமாக இருக்கிறது. இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அதிகமானவர்கள் பிரயாணங்களெல்லாம் சென்றுவிட்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமானவர்கள் பிரயாணம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு தனியாக சில சட்டங்களை கூறியிருக்கிறது. ஒருவர் பிரயாணம் செல்வதாக இருந்தால் அவருடைய பிரயாணம் எப்படி அமைய வேண்டும், எப்படி அவருடைய ஆயத்தங்கள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாம் தெளிவாக கதைத்திருக்கிறதை நமக்கு பார்க்கலாம். பொதுவாக ஒரு மனிதன் பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் அவனுடைய வாழ்வாதாரத்தை, அவனுடைய சம்பாத்தியத்தை தேடுவதற்காக, கல்வியை தேடுவதற்காக, இன்னும் சில காரணங்களுக்காக வேண்டி அவன் பிரயாணத்தை மேற்கொள்கிறான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், சாஃபிர் ஃபஃபில் அஸ்ஃபாரி ஹம்சு ஃபவாயித், நீங்கள் பிரயாணம் செல்லுங்கள், அந்த பிரயாணத்திலே உங்களுக்கு 5 பிரயோஜனங்கள் கிடைக்கின்றன. அவற்றிலே முதலாவது தஃபர்ருஜுஹம், உங்களுடைய மனதுக்கு ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். வக்திசாபு மஈஷா, அந்த பிரயாணத்தின் மூலம் ஒரு சில வேளை உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்தை அந்த பிரயாண இல்மின், இன்னும் அறிவும் பிரயாணத்தின் மூலம் அடையலாம். வசுஹ்பத்து மாஜிதின், இன்னும் நல்ல தோழமைகள் அந்த பிரயாணத்திலே உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் இறுதியாக ஆதாப், சில ஒழுக்கங்கள், வேறு இடங்களுக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்களுடைய ஒழுக்கங்களை உங்களுக்கு பார்த்து அவற்றையும் உங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். இது இந்த பிரயாணத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள், பிரயோஜனங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக பிரயாணம் என்று வருகின்ற நேரத்திலே அந்த பிரயாணம் ஒரு மனிதனுக்கு ஒரு சில வேளை ஒரு பகுதியில் அது ஒரு கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். அவனுடைய குடும்பத்தை விட்டு, அவனுடைய உறவினர்களை விட்டு, அவனுடைய ஊரை விட்டு அவன் செல்கின்றது என்பது ஒரு கடினமான ஒரு நிலைமை. எப்படி இருந்தாலும் இந்த நிலைமையில் இஸ்லாம் நமக்கு ஒரு சில வழிகாட்டல்களை கூறிக்கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸஃபரு, இந்த பிரயாணம் இருக்கிறது, கித்அத்தும் மினல் அதாப், ஒரு கஷ்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியதுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் யம்னஉ அஹதகும் தஆமஹு, அந்த பிரயாணம் உங்களில் ஒருவருடைய பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் சரியான நேரத்தில் உணவு பானம் இல்லாமல் போகின்ற நிலைமை வருகிறது. வனௌமஹு, அவனுடைய தூக்கமும் இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை வருகிறது. எனவே
உங்களுடைய பிரயாணம் உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு நிலைமையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு கூறுகிறார்கள், ஃபஇதா கதா நஹ்மதஹு, உங்களில் யாராவது ஒருவர் ஒரு பிரயாணத்துக்கு ஒரு தேவைக்காக வேண்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்று விட்டு உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து விட்டால் ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லிஹி, அவசரமாக அவருடைய வீட்டுக்கு வந்துவிடட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லே பதிவாகி இருக்கிறது. இது இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகின்ற ஒரு ஒழுக்கம். இது இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகின்ற அதபுகள். நீங்கள் பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் அது ஒரு வகையில் ஒரு கடினம் தான். உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் கிடைப்பது போன்று உங்களுக்கு உணவு கிடைக்காது. உங்களுடைய அந்த நேரப்படி உங்களுக்கு உறங்க முடியாமல் தூங்க முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே உங்கள் அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்ற முறை என்ன தெரியுமா? உங்களுடைய தேவை முடிந்துவிட்டால் நாம் இன்னும் லேட்டாகி இருக்கக்கூடாது. அவசரமாக நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவது சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் பிரயாணத்துடைய இந்த ஒழுங்குகள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது எமக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஆலிம்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். நீங்கள் பிரயாணம் செல்வதற்கு முன்னால் இஸ்திகாரா செய்வது கட்டாயம். இஸ்திகாரா என்பது அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுதல். அல்லாஹ்விடத்திலே அந்த பிரயாணத்துக்கு முன்னால் நீங்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு, இறைவன், நான் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி இந்த நம்முடைய ஊரை விட்டு நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு செல்கிறேன், எனக்கு தொழில் கிடைக்க வேண்டும், குடும்ப சம்பாத்தியத்துக்காக வேண்டி நாட்டை விட்டே நான் செல்ல போகிறேன் என்று நீங்கள் 2 ரக்காத் தொழுது, இதிலே எனக்கு நலவை வைப்பாயாக, இதிலே இருக்கக்கூடிய கெடுதிகளில் இருந்து என்னை பாதுகாப்பாயா என்று 2 ரக்காத் நீங்கள் சுன்னத்து தொழுது விட்டு போகுவது சுன்னாவாக இருக்கிறது. இன்னும் ஆலிம்கள் கூறுகிறார்கள், ஒரு சில வேளை நீங்கள் பிரயாணம் செல்வதற்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் தொழப்போவீர்கள். அந்த பிரயாணம் உங்களுக்கு அந்த மெடிக்கல் ரீதியான ஒரு வேலையை செய்வதற்காக வேண்டி போகுவதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சுகையினம் ஏற்பட்டு அவருடைய சிகிச்சைக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரயாணமாக இருக்கலாம். பிரார்த்தனை 2 ரக்காத்துக்கள் நீங்கள் தொழுது அல்லாஹ்விடத்திலே அதை லேசுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் அந்த பிரயாணத்துடைய நோக்கத்தை முன்னிலை வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு செல்லுங்கள். இது சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பிரயாணம் செல்வதற்கு முன்னால் ஒரு உங்களுக்கு வர இருக்கின்ற கெடுதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகற்ற முடியும் என்று ஆலிம்கள் கூறுகிறார்கள். அன்றைய காலத்திலே அந்த முஷ்ரிக்கீன்கள் எப்படி இருந்தார் என்றால், ஒரு பிரயாணம் செல்வதற்கு முன்னால் சதக்கா கொடுக்கிறதோ தொடுகிறதோ இல்லை. அவர்கள் முஷ்ரிக்குகள். அவர்கள் என்ன செய்வார்கள்? நேரத்தில் ஏதாவது ஒரு பிராணிகள் குறுக்கிட்டால் அந்த பிரயாணம் ஒரு மோசமான ஒரு நிலைமையை மாற்றிவிடும் என்று அவர்கள் பயப்படுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. இஸ்லாம் என்ன கூறியது தெரியுமா? நீங்கள் பிரயாணம் போகின்ற நேரத்தில் உங்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு பிரயாணி குறுக்கிட்டால் அது உங்களுடைய பிரயாணத்தை கெடுக்காது, அதை பாதிக்காது என்று இஸ்லாம் அந்த ஜாஹிலியத்தில் இருந்து முஸ்லிம்களை இந்த அல் குர்ஆன் சுன்னாவுடைய சுன்னாவின் பால் கொண்டு வந்தது. இந்த சுன்னா நாம் அமுல்படுத்த வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிரயாணத்துடைய ஒழுங்குகள் என்று பார்க்கின்ற நேரத்தில் இன்னும் ஒரு சிலதை ஆலிம்கள் கூறுகிறார்கள். அதிலே மிக முக்கியமானது, ஒரு மனிதர் ஒரு இடத்திலிருந்து பிரயாணம் செல்வதாக இருந்தால், அவர் கடனாளியாக இருந்தால் அந்த யாருக்கு சல்லிகள் கொடுக்க வேண்டுமோ அவரிடத்திலே அனுமதி சொல்ல வேண்டும். திடீரென்று இல்லாமல் போகின்ற நிலைமை ஏற்படக்கூடாது. அவர் கஷ்டப்படுவார், அவர் தேடுவார் உங்களை. அவரிடத்திலே கூறிவிட்டு செல்லலாம், அனுமதி கேட்டுவிட்டு செல்லலாம் என்று கூறுகிறார்கள். அதே போன்று நீங்கள் பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் உங்களுடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான அந்த ரிஸ்குகளை நீங்கள் முறையாக செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். நீங்கள் பிரயாணம் செல்கிறீர்கள், உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இருப்பார்கள். நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு முன்னால்
அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான உணவு ரீதியான தேவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நீங்கள் செய்வது கட்டாயமாக இருக்கிறது. நீங்கள் போனதன் பின்னால் அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது. மக்கள் மன்றத்திலே அவர்கள் போய் மக்களிடத்திலே கையேந்துகின்ற நிலைமையை நீங்கள் வைத்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு கூறிக்கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே போன்றுதான் அந்த பிரயாணம் செல்லக்கூடிய அந்த நபர் யாராவது ஒருவருக்கு அநியாயம் இழைத்திருந்தால், அவரின் மூலம் ஏதாவது தப்புகள் நடந்திருந்தால் அவரிடம் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு சில வேளை நீங்கள் செய்கின்ற அந்த பிரயாணம் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே இறுதி பிரயாணமாக இருக்கலாம். நீங்கள் போகிறீர்கள், திடீர் விபத்திலே உங்களுக்கு மரணம் வரலாம். போகிறீர்கள், திடீர் மரணங்கள் உங்களை எத்திக்கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட உங்களின் மூலம் யாருக்காவது அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு முன்னால் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறது சுன்னாவாக இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் கட்டாயம். அவர்களிடத்திலே ஒருவேளை நீங்கள் அனுமதி கேட்கின்ற பொழுது அவர்கள் வயோதிபத்தை அடைந்த நிலைமையில் இறைவனை பார்த்து ஒரு துஆவை கேட்கலாம். அந்த துஆவின் மூலம் உங்களுக்கு வர இருக்கின்ற எல்லா அந்த ரிஸ்கையும் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். நீங்கள் அந்த பெற்றோர்களிடத்திலே, உம்மா அல்லது வாப்பா, நான் வியாபார விஷயமாக இத்தனை நாளைக்கு வெளிநாடு செல்கிறேன் அல்லது இந்த ஊருக்கு செல்கிறேன், நான் போய் வருகிறேன், துஆ செய்து கொள்ளுங்கள் என்று கேட்பது சுன்னாவாக இருக்கிறது. அவர்கள், மகனே நீங்கள் போய் வருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் லேசுபடுத்தி ரிஸ்கை தருவான் என்று ஒரு துஆ கேட்டால் போதும். அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும். அல்லாஹ்வுக்கும் அந்த துஆவுக்கும் இடையில் எந்த ஒரு தடையும் இருக்காது. அதே நேரம் நீங்கள் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நீங்கள் பொடுபோக்காக போய் அவர்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், என்னை பார்ப்பதற்கு என்னுடைய குழந்தை இருக்கிறான், ஆனால் என்னை கணக்கெடுக்காமல் இருக்கிறானே என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நம்முடைய நிலைமை என்ன என்பதையும் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இஸ்லாம் நமக்கு கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு சுன்னா, பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் அந்த பிரயாணம் செல்லக்கூடிய ஆளை பார்த்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் துஆ செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சஹாபாக்கள் அவர்களிடத்திலே வந்து நான் போகிறேன் என்று கூறிவிட்டு போகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹலும்ம இலைனா, எங்களிடத்திலே வாருங்கள், உங்களை நான் பிரயாணம் வழி அனுப்பி வைக்கிறேன். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை எப்படி வழி அனுப்பி வைத்தார்களோ அதே போன்று உங்களையும் நான் வழி அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்தௌதிஉல்லாஹ தீனக், உங்களுடைய அந்த மார்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். வ அமானதக், உங்களுடைய அமானிதத்தையும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அமானிதம் என்றால் என்ன? நீங்கள் பிரயாணம் செல்கிறீர்கள், விட்டு செல்லக்கூடிய உங்களுடைய சொத்து அமானிதம். நீங்கள் பிரயாணம் செல்கிறீர்கள், விட்டு விட்டு செல்லக்கூடிய உங்களுடைய மனைவியை நீங்கள் அமானிதமாக எடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அமானிதம். இந்த அமானிதம் என்கின்ற பொதுவான வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். இந்த எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன் என்று பாதுகாப்புக்காக வேண்டி அங்கு பொறுப்பு சாட்ட வேண்டும் என்று, உங்களுடைய நல்ல இறுதி முடிவுகளையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன் என்ற அந்த துஆவை நீங்கள் கேட்க வேண்டும், அவர்களை பார்த்து கூற வேண்டும் என்பது சுன்னாவாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுன்னா நம்மிடத்திலே இல்லாமல் போயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அதிகமான வாலிபர்கள் அல்லது குடும்ப பொறுப்புதாரிகள் பிரயாணம் செல்கிறார்கள். தொழில் வாய்ப்புக்காக வேண்டி அதிகமானவர்கள் போகிறார்கள், வீட்டுக்கு வந்து செல்லிவிட்டு செல்வார்கள். அதிகமாக நாம் கூறுகிறது அல்லாஹ்வுடைய காவல், போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க என்றுதான் கூறுவோம்.
அதே போல இந்த ஹதீஸ் நாம் அமுல்படுத்தணும். இதுல இருக்கக்கூடிய கருத்து மிகவும் பிரயோஜனமானது, ஆழமான கருத்தை இந்த துஆ அப்படியே உள்ளடக்கி இருக்கிறது. இதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் ஹதீஸை அமுல்படுத்துவதில் ஆர்வம் உள்ளவர்கள் நாங்கள் இந்த ஹதீஸையும் நாம் அமுல்படுத்துவதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பிரயாணம் செல்கிறீர்கள். பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் ஒரு ஊரை வந்து அடைந்து நீங்கள் தங்குவதற்காக வேண்டி ஒரு இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஒரு வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு அறையாக இருக்கலாம். அதிலே நீங்கள் அப்படியே இறங்கிவிட்டால் அந்த இடத்திலே உங்களுக்கு அறிமுகம் இல்லாத அந்த அக்கமண்டேஷன் இருக்கும், உங்களுக்கு அறிமுகம் இல்லாத அந்த வீடு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு துஆவை ஓத வேண்டும். என்ன துஆ? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், மன் நஸல மன்சிலன், யாராவது ஒருவர் ஒரு வீட்டிலே அல்லது ஒரு இடத்திலே இறங்கி சும்ம கால் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அப்படி என்று ஓதினால் லம் யதுர்ருஹு ஷைஉன், அவருக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. ஹத்தா யர்தஹில மின் மன்சிலி, அந்த வீட்டிலிருந்து அவர் வெளியேறி செல்லும் வரைக்கும் அங்கிருக்கக்கூடிய பௌதீக ரீதியான தீங்குகள் அவர்களுக்கு ஏற்படாது. ஒரு சில வேளை அந்த வீட்டிலே ஜின்கள் குடியிருக்கலாம், ஒரு சில வேளை அந்த வீட்டிலே வேறு விஷப்பூச்சிகள் குடியிருக்கலாம், இவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே நீங்கள் நிற்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் நீங்கள் இந்த துஆவை ஓதுங்கள். என்ன அர்த்தம்? அஊது, நான் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத், இறைவனுடைய பூரணமான அந்த வார்த்தைகளை கொண்டு இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், நோவினைகளை ஏற்படுத்தக்கூடிய கெடுதிகளை ஏற்படுத்தக்கூடியவைகள் இறைவன் படைத்து இருக்கிறான். அந்த படைப்பிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பூச்சிகள் அல்லது வேறு தாக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே எனக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே இறங்கி இந்த துஆவை ஓதினால் லம் யதுர்ருஹு ஷைஉன், அவருக்கு எந்த ஒரு தீண்டுதலும் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தூதர், இது முஸ்லிம்லே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸையும் நாம் அமுல்படுத்த வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு பிரயாணம் செல்லக்கூடிய ஒரு நபர், அவருக்காக வேண்டி அவர் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், யாராவது ஒருவர் அவருடைய பிரயாணம் செய்யக்கூடிய அந்த களிலே ஏறிவிட்டால் கப்பர சலாசன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லட்டும், கூறிவிட்டு சும்ம கால், அவர் சொன்னால் எப்படி? சுபஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் என்கின்ற பெரிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் மிகவும் கருத்துள்ள ஒரு துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா, இறைவா நீ தூய்மையாகி விட்டாய், இந்த பிரயாணத்தை எனக்கு வசப்படுத்தி இலகுபடுத்தி தந்த இறைவனே நீ தூய்மையாகிவிட்டார். அதற்கெல்லாம் நாம் சக்தி பெற்றவர்களாக நாம் இருக்கவில்லை என்று நீங்கள் கூற வேண்டும். ஒரு சிலருக்கு இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஒரு பிரயாணம் என்கிறது அடிக்கடி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு தொழில் வாய்ப்பு கிடைத்து பிரயாணம் செய்கிறது, அல்லது அவருடைய மருத்துவ வேலைக்காக வேண்டி வாய்ப்பு கிடைத்து பிரயாணம் செய்வது என்பது அவர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைத்த பெரியோரு பாக்கியமாக இருக்கும். தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி வெளிநாடு செல்வது என்பது அவர்களுக்கு இதனுடைய அர்த்தம், இதனுடைய பிரயோஜனம் விளங்கும். இறைவா நாம் இது எங்களுடைய ஏற்பாட்டில் நடந்ததல்ல, நீ எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாய். ஒமா குன்னா லஹு முக்ரினீன், அது என்னுடைய பலத்தினால்
இல்லாமல் இருந்தது, எனக்கு செய்ய முடியாமல் இருந்தது, நீதான் இதை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாய் இறைவா, நீ தூய்மையானவன் என்று நீங்கள் கூறிவிட்டு நீங்கள் கூற வேண்டும், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா, இறைவா எங்களுடைய இந்த பிரயாணம் இருக்கிறதே இதிலே நீங்கள் நலவை தர வேண்டும், எனக்கு தக்வாவை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், கூறிவிட்டு வமினல் அமலி மா தர்வா, இந்த பிரயாணத்தில் செய்யக்கூடிய வேலைகள் உனக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்கிறேன். இறைவா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா, என்னுடைய இந்த பிரயாணத்தை நீ லேசுபடுத்தி, இதனுடைய வதுவி அன்னா புஅதா, இதனுடைய தூரத்தை எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக என்று அவர்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபி ஸஃபர், பிரயாணத்திலே நான் தனிமையிலே போகிறேன், ஆனால் எனக்கு நண்பனாக நீதான் இருக்கிறாய். வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல், என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு செல்கிறேன், அவர்களுக்கு துணையாக நீதான் இருக்கிறாய். இறைவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஸாஇ ஸஃபர், இந்த பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய கடினங்களில் இருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வகஆபத்தில் மன்பர், நான் போகின்ற இந்த பிரயாணம் தற்பொழுது எனக்கு கண்குளிர்ச்சியாக இருந்தாலும் இந்த நிலைமை திடீரென்று மாறுவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வசூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல், நான் என்னுடைய சொத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் விட்டு செல்கிறேன் இறைவா, எனவே அவர்களுடைய அந்த நிலைமை மோசமான நிலைமைக்கு மாறுவதை விட்டும் பிரார்த்தனை செய்கிறேன். நான் போகின்ற நிலைமையில் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள், திடீர் மரணம் வந்திருக்கும், அவர்களுக்கு திடீராக ஏதாவது கெடுதிகள் ஏற்படும். இறைவா இது போன்ற விடயத்தில் இருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த அர்த்தம் உள்ள துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். பிரயாணம் சொல்கிறீர்களா, இவற்றை நீங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள். இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக பிரயாணம் என்று வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு ஒரு வகையில் கடினம் இருந்தாலும் இன்னொரு வகையில் அவனுக்கு அதிலே ஆறுதல் இருக்கிறது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்குவதற்காக அந்த பிரயாணம் அமைகிறது. எப்படி இருந்தாலும் இஸ்லாம் பெண்களாக இருந்தால் அவர்கள் ஆடையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. ஆண்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆடையிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள், பிரயாணி அல்லது ட்ரிப் போகிறீர்கள் என்ற பெயர்களை வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாம் ஹலாலாக்கியது, ஊரில் இருக்கக்கூடியது உங்களுக்கு எது ஹலாலோ அதுதான் அங்கும் ஹலாலாக போகிறது. நாம் பிரயாணிதானே என்பதனால் ஹராமான செய்திகள் நமக்கு ஹலாலாக மாட்டாது. அது ஆடைகளாக இருக்கலாம், குடிபானங்களாக இருக்கலாம், நடத்தைகளாக இருக்கலாம். நீங்கள் ட்ரிப் போறதானே கரண்டே காலுக்கு கீழால் அணிய முடியாது. ட்ரிப் போறதானே இஸ்லாம் ஹராம் என்று சொன்ன விதத்திலே உங்களுடைய முடிகளை உங்களுக்கு வலிக்க முடியாது. இவற்றை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே போன்று பிரயாணம் செல்லக்கூடியவள் பெண்ணாக இருந்தால் இஸ்லாம் அவர்களுக்கு என்று சில சட்டங்களை கூறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இன்னல் மர்அத அவ்ரத்துன், ஒரு பெண்ணை பொறுத்த மட்டிலே அவள் பாதுகாப்பாக வைக்கப்படக்கூடிய, மறைவாக வைக்கப்படக்கூடியவள். ஃபஇதா ஹரஜத், அவர் வீட்டுக்குள்ளால் தான் இருக்க வேண்டும், வீட்டில் இருந்து வெளியேறி செல்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் அவளை சூழ்ந்து கொள்கிறாள். அந்த நேரத்திலே அக்ரபு மா தகூனு மின் வஜ்ஹி ரப்பிஹா வஹிய ஃபீ காரி பைத்திஹா, அவள் எப்போதெல்லாம் வீட்டுக்கு உள்ளால் இருக்கிறாளோ அப்போது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பாள். அவள் வீட்டிலிருந்து வெளியேறி செல்கின்ற நேரத்தில் ஷைத்தான் அவளோடு வந்து விடுவாள். எனவே அவளுடைய விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், இதஸ்தத்அரத்தில் மர்அத்து, ஒரு பெண் அத்தர் வாசனை திரவியத்தை பூசி வீட்டிலிருந்து வெளியேறி சென்றால் ஃபஹிய ஜானியா, ஒரு ஹதீஸிலே அவளுக்கு நரகம் என்று வந்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே அவள் விபச்சாரிக்கு சமன், விபச்சாரம் செய்யவில்லை, செய்யாமலே அவளுக்கு ஏன் கூறப்படுகிறது தெரியுமா? மற்ற ஆண்களை அதன் பால் அழைக்கின்ற விதத்திலே இவள் நடந்து கொள்கிறாள், எனவே அந்த தண்டனை அவளுக்கு இறைக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயம் இன்று நமக்கு மத்தியிலே கேலஸ் ஆகிக்குது.
கணக்கெடுக்கிறல்ல. வெளியில போற நேரத்தில் இன்று பெண்களுக்கு என்று சில வாசனை திரவியங்கள் வந்திருக்கிறது, மார்க்கம் தடுக்கவில்லை. நீங்கள் வீட்டுக்கு உள்ளால் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் உபயோகிங்கள். வெளிக்கு போகின்ற நேரத்தில் உங்களுடைய பெண்கள், மனைவிமார்கள், தாய்மார்கள், பெண் குழந்தைகள் இப்படிப்பட்ட நிலைமையில் போனால் இஸ்லாம் கூறுகின்ற தீர்ப்பே வேற. இஸ்லாம் கூறுகிறது ஃபஹிய ஜானியா, விபச்சாரி என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை. செய்யாமலே இப்படிப்பட்ட ஒரு பேரை கூறுகிறது என்றால் ஒரு பாரதூரமான செய்தி. இவற்றிலிருந்து நீங்கள் பொறுப்புதாரிகளாக இருந்தால் நீங்கள் இவற்றை நீங்கள் தடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெண்கள் வீட்டிலே இருந்து அவர்களுடைய இஷ்டப்படி வெளியேறி செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஸலாஸத்துன் லா தஸ்அல் அன்ஹும், 3 கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். அப்படி மோசமான நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இம்ரஅத்துன் அல்லது ஜௌஜத்துன், ஒரு பெண் இருக்கிறாள், காப அன்ஹா ஜௌஜுஹா, அவளுடைய கணவன் அவனுடைய தேவைக்காக வேண்டி வெளியேறி சென்றிருப்பாள், இவள் வீட்டிலே இருப்பாள். அப்படிப்பட்ட நேரத்தில் வகது கஃபாஹா முஅனத துன்யா, உலகத்திலே அவளுக்கு உண்ணுவதற்கு, ஆடை அணிவதற்கு, அவளுக்கு தேவையான எல்லா வசதியையும் வீட்டிலே ஏற்படுத்திவிட்டு அந்த கணவன் வெளியேறி சென்றதன் பின்னால் அந்த பெண் தேவையில்லாமல் வெளிக்கு போனால் நீங்கள் அவர்களை பற்றி கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். பெண்கள் தேவையில்லாமல் வெளிக்கு போகுவதை இஸ்லாம் தடுக்கிறது என்று கூறுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சம்பந்தமாக கூறுகின்ற நேரத்தில் பிரயாணம் செய்வதாக இருக்கலாம், ஆனால் பெண்கள் மஹரம் இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடாது. லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா வ மஅஹா மஹரம், அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த மஹரம் ஒன்று இல்லாமல் அந்த பெண் பிரயாணம் செய்வதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அந்த பிரயாணம் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. இவற்றை நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு சில வேளை இன்று பெண்கள் அவர்களுடைய இன்று ஒரு கலாச்சாரம் ஒன்று வந்திருக்கிறது. இன்றைய ட்ரெண்ட் என்னண்டா, அவங்களோட கிளாஸ்மேட் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போறேன், ஆனா அதுல மஹரம் இல்லை. பெண்கள் 1, 2, 3 சேருவதனால் அது மஹரம் உருவாகாது. அவர்களுடன் மஹரம் இருப்பது கட்டாயம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெண்களே நீங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பெண் குழந்தைகள் இருக்கலாம், மனைவிமார்கள் இருக்கலாம், தாய்மார்கள் இருக்கலாம். உங்களுடைய கவனத்துக்கு இந்த ஹதீஸை கொண்டு வருகிறேன். ஐயும் அம்ரஅத்தின், எந்த பெண்ணாக இருந்தாலும், வதஅத் சியாபஹா ஃபீ கைரி பைத்தி ஜௌஜிஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த பெண்ணும் அவளுடைய வீடு, கணவனுடைய வீடு அல்லாத வேறு இடங்களுக்கு போய் அவளுடைய ஆடையை கலட்டினால் ஹதகத் சத்ரமா பைனஹா வ பைனல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அவளுக்கும் இடையிலுள்ள தொடர்பை அப்படியே கிழித்து விட்டாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். ஒரு பெண் தன்னுடைய, இன்னொரு ஹதீஸிலே தன்னுடைய தாயுடைய வீடு அல்லாத வீடுகளில் என்று வந்திருக்கிறது, கணவனுடைய வீடு, கணவன் அவளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடு, அல்லது அவளுடைய ஏற்கனவே அவள் இருந்த தன்னுடைய தாயுடைய வீடு, இந்த வீடு அல்லாமல் ஒரு வீட்டுக்கு போய் மஹரம் இல்லாமல் போய் தன்னுடைய ஆடையை கலட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை, ஹராம் என்று கூறுகிறது. இந்த ஹதீஸ் நம் இடத்திலே அறியாமல் இருக்கிறது. இதனுடைய விபரீதம் அறியாமல் நாம் இருக்கிறோம். அதிகமான ஆலிம்கள் இந்த ஹதீஸை வைத்து இந்த ஷாப்பிங் மால்ல எல்லாம் போய் நீங்கள் ஒரு புது ஆடையை எடுத்து அதை அணிந்து பார்ப்பதற்குரிய சட்டம் கூறுகின்ற நேரத்தில் கூறுகிறார்கள், பெண்களாக இருந்தால் அப்படி பார்ப்பது ஹராம். அவர்கள் அவர்களுடைய ஆடைக்கு மேலால் அணிந்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. அந்த ஆடையை கலட்டி விட்டு அணிவது ஹராம் என்று கூறுகிறது. நமக்கு அதற்கு வியாக்கியானம் கூறலாம், அடைத்து இருக்கிறது தானே, யாரும் இல்லை, ஒரு சில வேளை கூறலாம் அங்கு பெண்கள் மாத்திரம்தானே இருக்குது என்று. அதே போன்று நம்முடைய வியாக்கியானத்தோடு சேர்ந்து இன்றைய உலகமும் வளர்ந்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத கேமராக்கள் வளர்ந்திருக்கிறது. இதுகள் ஒரு புறம் இருக்க இஸ்லாம் கூறுகிறது ஹராம். இவளுக்கு ஆடையை களைய முடியாது,
உன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அது சாத்தியம். உன்னுடைய தாயுடைய வீடு உனக்கு பாதுகாப்பு, அங்கு சாத்தியம். வேறு இடங்களுக்கு போய் அவர்களுடைய பாடசாலையிலே படித்தவர்கள் அல்லது அவர்களுடைய வேறு வேறு குரூப்புகளோடு போன்று இன்று விழாக்களிலே கூத்தாடுகிறதை பார்க்கலாம். இஸ்லாம் தடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் வரம்பு மீறக்கூடாது. அவர்களுடைய ஆடை பிரயாணத்திலே வரம்பு மீறக்கூடாது. ஆடை விடயத்திலே அவர்கள் வரம்பு மீறக்கூடாது. இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இது போன்ற விடயங்கள் நாம் கட்டாயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பிரயாணம் செல்லலாம். உங்களுக்கு நீங்கள் பெண்களாக இருந்தால் ஒரு இடத்துக்கு நீங்கள் சென்று விட்டு, பெண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பெண்களே நீங்கள் சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுடைய கணவனிடத்திலே லா துபாஷிருல் மர்அத்து அல் மர்அத, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அப்படியே வர்ணித்து தன்னுடைய கணவனிடத்திலே கூறக்கூடாது. கஅன்னஹு யன்துரு இலைஹா, அந்த அவள் வர்ணிக்கின்ற அந்த வர்ணனையில் அந்த கணவன் ஏதோ அந்த பெண்ணை பார்த்தது போன்று இருக்கக்கூடிய நிலைமையில் வர்ணிப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. சைத்தானிய ஊசலாட்டத்தை உங்களுடைய மனைவி மூலம் அல்லது வேறு பெண்களின் மூலம் இந்த கணவனுக்கு வந்துவிடக் கூடாது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், லா துபாஷிருல் மர்அத்து அல் மர்அத, ஒரு மனிதன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்துவிட்டு அவள் எப்படி அழகாய் இருக்கிறாள், எப்படி ஆடை அணிகிறாள், அவருடைய கதைக்கின்ற விதம் அழகாய் இருக்கலாம், அல்லது அவருடைய ஆடையுடைய ஸ்டைல் அழகாய் இருக்கலாம், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு கணவனிடத்திலே வந்து வர்ணிக்க கூடாது. ஹராம் என்று இஸ்லாம் கூறுகிறது. இது பிரயாணம் சென்று விட்டு வரக்கூடிய அதிகமான பெண்கள் செய்யக்கூடிய செய்தி. சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்று பிரயாணம் சம்பந்தமாக நீங்கள் பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அதே போன்று பெண்களாக இருந்தால் அவர்கள் இது போன்ற ஆடை விடயத்தில், அவர்கள் வெளியேறி செல்கின்ற நேரத்தில் அவருடைய மஹரம் அஜ்னபி விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் பிரயாணம் சம்பந்தமாக கூறிய இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அந்த அடிப்படையிலே ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாசு தஅவாத், 3 துஆக்கள் இருக்கின்றன, அல்லாஹ்விடத்திலே கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே லா ஷக்க ஃபீஹின்ன, சந்தேகமே கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், தஅவத்துல் வாலித், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் அங்கீகரிப்பான், அது தட்டப்படாது. வ தஅவத்துல் முசாஃபிர், பிரயாணம் செய்யக்கூடியவருடைய துஆ அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். வ தஅவத்துல் மظ்லூம், அநியாயம் செய்தொருவர் அந்த அநியாயம் செய்தவரை பார்த்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, இறைவா உன்னுடைய அடியானாகிய எனக்கு இவன் அநியாயம் செய்து விட்டால் என்று அவர்கள் துஆ கேட்டால் அந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபகுல்லமா தால சஃபருஹ், அவருடைய அந்த பிரயாணம் எவ்வளவு தூரமாக இருக்குமோ அந்த அளவு அவன் கடினத்தோடு, அவனுடைய உள்ளம் உடைந்தவனாக, அவன் கஷ்டத்தோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, இறைவா உன்னுடைய அடியானாகிய நான் இந்த பிரயாணத்தில் என்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டத்துக்காக பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நான், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, அதை நீ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவருடைய பிரயாணத்தில் ஹராம் கலந்து இருக்கக்கூடாது, அவருடைய ஆடை ஹராமாய் இருக்கக்கூடாது, அவருடைய குடிபானம் ஹராமாய் இருக்கக்கூடாது, அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகளோ அவருமோ ஹராத்திலே மூழ்கி இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருந்தால் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றைய செய்தி, பிரயாணி என்று வந்துவிட்டால் எங்களுடன் இஸ்லாம் நாளாந்தம் சம்பந்தப்படக்கூடிய சில இபாதத்கள் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது. தொழுகை என்பது நம்முடன் நாளாந்தம் சம்பந்தப்படக்கூடிய ஒரு இபாதத்.
இந்த இபாதத் பிரயாணத்தில் நமக்கு விட முடியாது, ஆனால் நமக்கு லேசுபடுத்தி தரப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற நேரத்தில் லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை 4 ரக்காத்தாக இருக்கும். எஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்தாக இருக்கும். நீங்கள் பிரயாணியாக இருந்தால் உங்களுடைய அந்த 4 ரக்காத் தொழுகைகளை உங்களுக்கு 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்ளலாம். அதிகமானவர்கள் தூர இடத்துக்கு திடீரென்று பிரயாணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நேரமும் குறைவாக இருக்கும், தொழுவது முடியாது, டைம் கிடைக்கல, நான் தொழல என்று நமக்கு காரணம் சொல்ல முடியாது. உங்களுக்கு இஸ்லாம் லேசிப்படுத்தி தந்திருக்கிறது. 4 ரக்காத்துள்ள தொழுகைகளை உங்களுக்கு 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்ளலாம். ஒரு சில வேளை உங்களுடைய பிரயாணம் 3 ரக்காத்துள்ள தொழுகைகளை நமக்கு சுருக்க முடியாது என்பதை கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரயாணம் ஒரு இடத்துக்கு செல்வதாக இருக்கலாம். நீங்கள் போகின்ற நேரத்தில் லுஹர் அசருடைய தொழுகைகளை நீங்கள் சுருக்கி உங்களுக்கு அந்த இடத்திலே போய் சேர்த்தும் தொழலாம், அல்லது சுருக்கி அந்த தொழுகையை 2 ரக்காத்தாக அந்தந்த நேரத்திலேயும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தொழுது விடலாம். எப்படியோ உங்களுக்கு தொழுகையை மிஸ் பண்ண முடியாது. ஒரு வேளை முற்படுத்தி கொள்ளலாம் அல்லது பிற்படுத்தி தொழலாம். இதனுடைய சட்டம் மிகவும் தெளிவாக இஸ்லாத்திலே கூறப்பட்டிருக்கிறது. தெரியாதவர்கள், தேவையுள்ளவர்கள் ஆலிம்களை அணுகி இதனுடைய சட்டத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாஜிப். காரணம், உங்களுடைய வாஜிபான ஒரு இபாதத் உங்களுடன் சம்பந்தப்படுகிறது. நீங்கள் பிரயாணியாக இருந்தால் உங்களுக்கு நோன்பு பிடிப்பது கடமை கிடையாது, ஆனால் வேறொரு நாளிலே நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். இது போன்ற விடயங்கள் இஸ்லாம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பிரயாணியாக இருந்தால் நீங்கள் காலிலே சொக்ஸ் போடக்கூடிய ஆக்களாக இருந்தால் அதுக்கு நீங்கள் அதை கலட்டி மசூ செய்வது தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் வுது செய்து அதை அணிந்திருந்தால் நீங்கள் அதை கலட்டாமல் அதற்கு மேலால் மசூ செய்து விட்டு உங்களுக்கு தொழுது கொள்ளலாம். மசூ என்பது நீரால் அப்படியே தடாவி விடுவது சொல்லப்படுகிறது. இது போன்ற சட்டங்கள் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு தொழுகையை தொழுகின்ற நேரத்தில் அதிலே என்ன ஓதுவது என்பது வாஜிபோ, அறிவது வாஜிபோ, அந்த பிரயாணம் செல்கின்ற நேரத்தில் அந்த பிரயாணத்திலே எப்படி தொழுகிறது என்பதை அறிவது நமக்கு வாஜிபாக இருக்கிறது. ஏதோ வேறு காரணங்களை சொல்லி தொழுகையிலே நாம் பொடுபோக்கு செய்ய முடியாது. இது பிரயாணிக்கும் உள்ள சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதுவெல்லாம் நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.